இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடை வந்து 2-3 வாரமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 டிஃபன் பாக்ஸில். அதிலிருந்து வந்து வெண்ணெய் ஈஸியாக மிக்சியில் எடுத்து எப்படி நெய் காய்ச்சிருந்தனோ, அப்புறம் வந்து க்ரீன் புலாவ் வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி ஊற்றி க்ரீன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடையை அடித்து வெண்ணெயை எடுத்து நெய் காய்ச்சிற அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வெண்ணெய் எடுக்கிறதுல. ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி கொஞ்சம் காஞ்சதாக இருக்கிறப்ப வந்து வெண்ணெய் சேர்க்காதீங்க. எடுக்கிறப்ப வந்து எடுத்து கழுவிட்டு அரை மிக்ஸிக்கு வெண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸி அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி எருமை வெண்ணெய்ங்கிறனால வந்து ஐஸ் வாட்ரு ஊற்றலை. ஐஸ் வாட்ரு அப்புறம் ஐஸ் போடலை, ஐஸ் க்யூப்ஸ்லாம் போடலை, சுடு தண்ணி எதுவுமே ஊற்றலை. இது குயிக்காக வந்துடும். எருமை வெண்ணெய்னா. மாட்டு வெண்ணெய்னா நீங்கள் ஐஸ் வாட்ரு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அரை மிக்ஸிக்கு வெண்ணெய், மிக்ஸிக்கு தண்ணி ஊற்றி அதுவும் இந்த எருமை ஆடையெல்லாம் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2-3 செகண்ட்லேயே வந்து ஆடை இந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அடித்து அதில் ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை வந்து கையில் உருண்டை பண்ணி அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் க்யூப்லாம் கொட்டி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெண்ணெய் வந்து உருகாமல் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மோர்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக நெய் காய்ச்ச வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து ஆடை எடுத்து வைக்கிறப்ப வந்து பாலில் இருக்கிறது தயிரில் இருக்கிறது ரெண்டையுமே வந்து எடுத்து வைக்கலாம். ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். நீங்கள் மாட்டு ஆடை அடிக்கிறீங்கன்னா ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூப்ஸோ வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எருமை இதுங்கிறனால ஈஸியாக வந்துடும். அதனால் நான் எதுவுமே சேர்க்கல. நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி அடிச்சிட்டேன். மாட்டு இது வந்து ஒரு சில டைம் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு நீங்கள் வரலேன்னு சொல்லி அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆனால் வந்துடும் கொஞ்சம் நேரம். ஒரு சில டைம் வந்து குயிக்காக வந்துடும், ஒரு சில டைம் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உடனே கரைஞ்சி கொஞ்சம் கூழ் மாதிரி வந்து அப்புறம் வரும். நீங்கள் அந்த மிக்ஸி மூடியில் வந்து பார்த்தா நல்லா கொஞ்சம் நேரம் கூழ் மாதிரி இருக்கும். அப்புறம் தண்ணி மாதிரி வந்து மேலே அப்படியே திப்பியாக இருக்கும் அந்த வெண்ணெய் உருண்டு வர்றப்ப. அதை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீடியோ வந்து நான் அந்த மாட்டு ஆடையில் வந்து வெண்ணெய் எடுக்கிறது வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் எப்படி வரணுமோ அந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். வேணுன்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இன்னொன்று ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கல. இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி அதில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கையில் நல்லா அழுத்தி பிசைகிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மோர் தண்ணி எல்லாமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து காய்ச்சிக்கலாம். நெய் காய்ச்சறது வந்து சிம்லேயே வச்சு காய்ச்சுங்க. ரொம்ப நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருகி கலர் மாறிடும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வெண்ணெய் காய்ச்ச ஆரம்பிக்கிறீங்கன்னா சிம்லேயே வந்து வச்சுருங்க. குயிக்காக வந்து இதாயிரும். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வெண்ணெய் அதில் இருக்குது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா வடிகட்டி கூட பார்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து இல்லவே இல்லை, சுத்தமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இவ்வளோ ஆடை அடித்து இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்ததில் அப்படியே வந்து வெண்ணெயெல்லாம் குண்டு குண்டாக வந்து கொஞ்சம் கூட வந்து கரையாமல் இருக்குது. ஐஸ் க்யூப் எதுக்கு போடுறோம்னா அது நம்ம போடுறது வந்து இலகாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படியே உருண்டையாக இருக்கும். அதுக்காக தான். கையிலையும் ஒட்டாது, வேஸ்ட்டாக அங்கேயும் இங்கேயும் பாத்திரத்துலேயும் ஒட்டாது. அதுக்காக தான். ஒரு சிலர் வந்து சுடு தண்ணி ஊற்றி கூட அடிப்பாங்க. சுடு தண்ணி மிக்சியில் வந்து அப்படியே இலக்கி விட்டு அந்த மாதிரி வந்து அடிப்பாங்க. எங்கள் அத்தை அம்மாலாம் வந்து அது பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஐஸ் வாட்டர் ஊற்றி அடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு அடிப்பாங்க. ஒரு சிலர் எதுவுமே பண்ணாமல் சும்மா வெறும் ஆடையை போட்டு அடிப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து மிக்சியில் வெண்ணெய் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் சுடு தண்ணியை தவிர எல்லா இதுவுமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லா இதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ் வாட்ரு, நார்மல் தண்ணி அந்த மாதிரி எல்லாத்துமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா மோர் தண்ணி எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரம் நெய் காய்ச்சறது வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சு காய்ச்சுங்க. ஏன்னா அது திடீர்னு வந்து ஒரு சில டைம் வந்து பொங்கிடும். அதுக்காக தான். சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா உருகி கொஞ்சம் நேரம் கொதித்து இந்த மாதிரி நல்லா விளவிலேன்னு நுர வர்றப்ப முருங்கை தலையை போட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே வடித்து வச்சுக்கலாம்.
முருங்கை தழை இல்லை அப்படின்னா கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலையும் இல்லை அப்படின்னா வெத்தலை கூட போடலாம். இங்கே ஆந்திராவில வெத்தலை தான் போட்டு காய்ச்சுவாங்க. நம்மளை மாதிரி வந்து முருங்கை இலை அந்த மாதிரிலாம் வந்து போட்டு காய்ச்ச மாட்டாங்க. அவ்வளோதான். வடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஓவர் நைட் போய் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மணலாக சூப்பராக வந்து இருக்கும். பார்க்குறக்கே எப்படி இருக்குது பாருங்கள். எப்படியும் இது ஒரு லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக வந்து எருமை நெய் பார்க்குறக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். மாட்டு நெய்யும் எருமை நெய்யும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு மாட்டு நெய் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட். ரொம்ப 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 ஹெல்தி. புதினா 1.5 கைப்பிடி, கொத்தமல்லி 1.5 கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு எல்லாம் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் அது மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, ஒரு வெங்காயம், ஹோல் ஸ்பைசஸில் 2 வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு சோம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஹோல் ஸ்பைசஸில் மறுபடியும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஓரளவு ஒன்று நம்ம அரைக்கிறப்போ 2 சேர்த்தோம். இப்போ இதில் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. அது அதிகமாக பண்ணுறீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு பண்ணனால இவ்வளோ ஸ்பைசஸ் வந்து சேர்த்தேன். நீங்கள் இன்னும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றிடாதீங்க. ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருப்பீங்களா, போதும் இந்த அளவுக்கு. அப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறப்ப மிக்ஸி ஜாரில் வந்து கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட பட்டாணியும் ஊற வச்சுருக்கிற சோயா பீன்ஸும் சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அப்படியே வந்து அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னு தோணுதோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கேரட், பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸு, இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னு தோணுதோ சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி அந்த காய் சேர்க்குறப்ப சேர்த்து ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி அளந்து ஊற்றிடுங்க. நான் குக்கர் சின்னதாக இருக்குதுங்கிறக்காக பெரிய குக்கருக்கு வந்து மாற்றிட்டேன். தக்காளி மட்டும் இதில் முன்னாடியே சேர்க்க வேண்டாம், லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அப்படியே தண்ணி அளந்து ஊற்றிடுங்க. நான் நார்மலாக வீட்டில் செய்கிற ரைஸில் தான் வந்து பண்ணேன். 1க்கு 2 அந்த அளவு தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து லெமன் புழிஞ்சுக்கோங்க. லைட்டாக புளிப்புக்காக, நம்ம தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் லைட்டாக ஒரு சின்ன லெமனில் 1/2 லெமன் வந்து புழிஞ்சுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணும்னா வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் விசில் வச்சு எடுத்து கொட்டினதுக்கப்புறம் வந்து அது மேலே கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதை ஒரு லைட்டாக ஒரு கையில் வந்து கரண்டி போடாமல் அப்படி குலுக்குவோம்ல, ரைஸ் உடையாமல் இருக்கணும்னு, அந்த மாதிரி குலுக்கிட்டு மறுபடியும் அடியில் ஊற்றுனீங்கன்னா எல்லா ரைஸ்லேயும் வந்து சூடாக இருக்கப்போ ஊற்றுனீங்கன்னா எல்லா ரைஸ்லேயும் வந்து சேர்ந்துடும். நான் வந்து இப்போயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி விட்டுறேன். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுட்டு விசில் ஃபுல்லாக தானாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது உண்மையாகவே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பண்ணுவீங்க. அது ஒரு மாதிரி நல்ல மசாலா எந்த இதுவுமே இல்லாமல் மைல்டாக பிரியாணியை விட டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தயிர் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் புலாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி தண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு கிடையாது. எவ்வளோ சேர்த்தாலும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். எந்த ஸ்மெல்லும் இருக்காது. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சுட்ட கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து சுட்டு சும்மா அந்த கையிலே பிசைஞ்சு சும்மா அந்த தோசைக்கோ இல்லைன்னா வந்து சூடாக சாப்பாட்டுக்கோ வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம். நான் இன்றைக்கி அந்த பெரிய கத்திரிக்காய் இல்லாதனால வந்து இந்த சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். இதையும் வந்து காம்பையும் கட் பண்ணிட்டேன்.
அதனால் திருப்பி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். தோல் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே திருப்பி அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா ஃபுல்லாக கருப்பாகி நல்லா எல்லா கத்திரிக்காயும் சுட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இதில் நீங்கள் மேலே எண்ணெய் தடவிட்டிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் கிடைக்கல, சின்ன கத்திரிக்காயில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காம்பை வந்து கட் பண்ணிடாதீங்க. காம்போடு சுட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் உரிக்கிறப்ப அந்த காம்பையே வந்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 6-7 கத்திரிக்காய், ஒரு 2-3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதையும் சுட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய பூண்டு பல் பெருசு பெருசாக இருந்தால் அதை வச்சு சுட்டுக்கோங்க. இல்லைன்னா பெரிய பூண்டு வந்து அப்படியே வச்சு சுட்டுக்கோங்க. இப்போ எல்லா இதையும் சுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், தோல் உரிச்சிக்கலாம். வரமிளகாய் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்க மாதிரியே சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துதான் லைட்டாக தீப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து சும்மா இப்படி லைட்டாக ஆட்டினீங்கன்னா இந்த மாதிரி கருகிடும். அப்படியே வந்து நீங்கள் எடுத்து இந்த சைடு வச்சு காம்பு கிள்ளிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து பூண்டு, வெங்காயம் இதுவும் நல்லா சுட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு கையிலே உப்பு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வேணும்னா ஜீரக பவுட்ரு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் லைட்டாக கோர்ஸாக தான் வந்து அரைக்க போகிறேன். அந்த மாவு செய்வோம்ல, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸி இருந்துச்சுன்னா அதில் கோர்ஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு அகலமான கடாயில் வந்து கத்திரிக்காய் 2ஆக கட் பண்ணி அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மத்து வச்சு லைட்டாக அப்படி கடைஞ்ச மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுலேயே ஃபுல்லாக கொத்தமல்லி நிறைய சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதில் உப்பு கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சாச்சு. இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வந்து நெய் விட்டு இது கூட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா சூடான சாப்பாட்டில் போட்டு அதில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அப்படியே சுட்டு கையிலே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி என்னென்ன ரெசிபி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் அடுத்து ஏதாவது இது மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.